ஹாய், வணக்கம். வெல்கம் டு பங்குச்சந்தை அனலிஸ்ட். நம்ம நாளைக்கு 5th நவம்பர் 2025 மார்க்கெட் ஜோன்ஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது ஒரு வியூ மாதிரி பார்க்கலான்ட்டு தான். ஸோ என்னுடைய மார்க்கிங்ஸ் வந்து 25,580 டு 25,700. ஸோ இந்த ப்ளூ பாக்ஸ் ஜோன் இது கம்ப்ளீட்டாக ஒரு சைடுவேஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஜோனுக்குள்ள மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ மேலே போய்ட்டு கீழே வரலாம், கீழே போய்ட்டு மேலெல்லாம் இங்கே பிரேக் அவுட் அது இங்கே பிரேக் அவுட் இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 120 பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. நல்ல பெரிய சைட்வேஸ் ஜோனாக தான் இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் கீழே ஓப்பன் ஆகிடுச்சு க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து அப்படியே கண்டினியூ ஆகுனா ஸ்ட்ரெயிட்டாகவே மார்க்கெட் 25,500 450 இன்னொரு 100 பாயிண்ட் ஃபால் ஆகிடும் வாய்ப்பு இருக்குது. இல்லை மார்க்கெட் இங்கே கேண்டில் மேலே விற்கிது, கேப் அப் கொடுக்குது, அதாவது 25,585 க்ளோஸ், டியூஸ்டே க்ளோஸ். ஸோ 25,700 ஒரு 100 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆகுது அப்படின்னா ஒரு சின்ன செல்லிங் வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து 25,300 போகிற ஜோனில் வந்துருச்சு, இங்கே வந்துருச்சு அப்படின்னா 25,350 அந்த அளவில் வந்துருச்சு அப்படின்னா இங்கேருந்து பை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் இங்கே ஒய் பார் உங்களுக்கு எடுத்துருக்கிறேன். இது பார்த்தா தெரியும், சேஞ்சின் ஒய் பார்க்கலாம். ஸோ நேற்று டியூஸ்டே வந்து எதில் ஒய் எப்படி ஆட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். டியூஸ்டேயில் பார்த்தீங்கன்னா 25,600 கால் ரேட்டஸ் அதிகமாக இருக்கிறாங்க. 25,650 கால் ரேட்டஸ் நல்லாவே அதிகமாக இருக்கிறாங்க புட் ரேட்டஸோட. 25,700 வெரி ஸ்ட்ராங் கால் ரேட்டர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ ஒய் பாரோட ஸ்ட்ரென்த்து பார்த்து தெரியும். நம்பர்ஸ் 45 lakhs, புட்டு ஒய் வந்து 18 லட்சம். ஸோ ஆல்மோஸ்ட் 2.5 times. ஸோ பிசிஆர் ரேஷியோ போட்டோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க கால் ரேட்டர்ஸ் 25,700. ஸோ 25,700 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பையிங் அப்படிங்கிறது பார்த்தோம்னா புட் ரைட்டர்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இங்கே 25,700 இருந்த ஸ்ட்ராங் கால் ரேட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார் எங்கேயும் ஃபார்ம் ஆகல. 25,300 250 200 இங்கே தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த 150 பாயிண்ட்ஸில் தான் ஸ்ட்ராங் புட் ரைட்டர்ஸ் வந்துருக்குறாங்க. இன்பிட்வீனில் புட் ரைட்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க, பட் ரொம்ப ஸ்ட்ராங் நம்பர்ஸ் இல்லை. வெறும் 7 lakhs 10 lakhs புட் ரைட் 25,500, 25,450 3 lakhs தான், 25,400 13 lakhs. ஸோ இப்போது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக நம்ம இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக 25,700 அபோவ் வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். அப்போது நம்ம இதில் எடுத்துடலாம். ஸோ ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 25,700 அபோவ். அப்போ மார்க்கெட் 25,700 அபோவ் ஓப்பன் ஆகுமா இல்லை போகுமா அப்படிங்கிறது பார்க்கணும். அதேமாதிரி ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படிங்கிறது 25,200 to 350, அந்த ஒரு 150 பாயிண்ட். ஸோ நான் இங்கே வந்து 280 to 350 ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் நாளைக்கு பிரேக் பண்ணுமா அப்படிங்கிறது டவுட்டு தான். பட் இந்த சப்போர்ட்டில் மார்க்கெட் வந்துச்சுன்னா சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ப்ராபிலிட்டிஸ் இருக்குது. அதேமாதிரி 25,700 அபோவ் போச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் ரெஸ்பெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரே நிமிஷம் அசாமசான்றது டிலீட் பண்ணிக்கலாம். இப்போ மார்க்கெட் நாளைக்கு கேப் டவுன் அப்படின்னா இந்த ஜோனில் விழுந்துச்சு அப்படின்னா இங்கே சப்போர்ட் எடுத்துரும். நல்லா ஸ்ட்ராங் புட் ரைட்டர்ஸ் ஆட் ஆகிருக்கிறாங்க. செவ்வாய்க்கிழமை குமுலேட்டிவ் ஒய்யும் பார்த்துடலாம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அங்கேயும் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. பட் 25,500 குமுலேட்டிவ் ஒய் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் எஸ்டர்டே டியூஸ்டே வந்து அடிஷன் வந்து ரொம்ப கம்மி தான், அந்தளவு ஸ்ட்ரென்த் இல்லை. ஸோ ஆஸ் பர் டியூஸ்டே ஓஏ சேஞ்சுன்னு பார்க்கும்போது 25,200 to 25,300 ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் இந்த ஜோனுக்கு வந்து விழுமான்னு தெரியல, வந்தோன்னா சப்போர்ட் எடுத்துரும். அதுவே 25,700
மார்க்கெட் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக கால் ரேட்டர்ஸ் செல் ஆகிருக்கிறாங்க, ரைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 25,700 அபோவ் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் மார்க்கெட்டு. 25,350 வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட். ஸோ இந்த ஜோனில் மார்க்கெட்டு இவ்வளோ வந்ததாலே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 25,500 குமுலேட்டிவ் ஒய் இப்படி பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்பர்ஸ் பார்த்தோம்னா 35 lakhs put raters, 33 lakhs call raters, 85 lakhs put raters. ஸோ இது ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட் ஜோனை பிரேக் பண்ணிச்சுன்னா இங்கே ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்துரும் மார்க்கெட். ஸோ என்ன வியூ அப்படிங்கிறது மண்டே ஓப்பனிங் தேர்ஸ்டே ஓப்பனிங் பொறுத்து தான். என்னுடைய வியூ இங்கே ரெட் கேண்டில் வந்து வச்சிச்சு மார்க்கெட் அப்படின்னா இது வரைக்கும் ஃபாலோ திரும்ப ரிவர்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு நல்ல ஸ்ட்ராங் க்ரீன் கேண்டில் மார்க்கெட் வச்சதுன்னா ஒரு புல் பேக் ஆகி அகெயின் மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணும். பட் இங்கே ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 25,700 அபவுட் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ மறுபடியும் வந்து மார்க்கெட்டை உள்ள புஷ் பண்ணுவாங்க கீழே. இன்கேஸ் மார்க்கெட் நல்ல ஒரு கேப் அப் ஆகி இந்த ஜோனில் வந்து இறங்கிடுச்சு, ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து உழுகுது அப்படின்னா செல்லிங் ப்ரெஷர் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்துடும். இங்கே வந்து மறுபடியும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே மார்க்கெட் கீழே இங்கே சப்போர்ட்டில் கேப் டவுன் ஆச்சுன்னா மேலே புஷ் ஆகிடும் ஓப்பனிங்கில். இது எல்லாமே நான் சொல்கிறேன் ஃபஸ்ட் 1 hour. அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் டேட்டா அப்டேட் வந்துடும் நமக்கு. அன்னைக்கு நிலவரம் அதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறது இந்த டேட்டா பேஸ்டு நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். ஸோ இந்த இது ட்ரேட் சிஸ்டம் வந்து இந்த எந்த ஜோனில் ஓப்பன் ஆகுது, எப்படி மூவ் ஆகுறது, இந்த பிளான் வந்து ஃபஸ்ட்டு 1 hour 9:15 to 10:15 அந்த டைம் பீரியடுக்கு ஓரளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான். இதே மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே ஓப்பன் ஆகுது 25,500 கேப் டவுன் ஓப்பன் ஆகுதுன்னா மேலே போகிறதுக்கான ப்ராபிலிட்டிஸ் இருக்குது. பட் மார்க்கெட் இங்கே என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும். ஏன்னா இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டா பரவாயில்ல, சப்போர்ட் பையர்ஸ் வரல, ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் இருக்குன்னா அகெயின் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் நோக்கி மார்க்கெட் போயிடும். ஸோ இதுதான் நாளைக்கு தேர்ஸ்டேக்கான மார்க்கெட் ட்ரேடு பிளான் நிஃப்டியில். இது வந்து ஓப்பனிங்கில் வந்து ப்ரீ ஓப்பனிங்லேயே நம்ம வந்து பார்த்துக்கலாம். 9-10 o'clock 9-10 அந்த டைம் பீரியட்லேயே நமக்கு வந்து எங்கே ஓப்பனிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கேற்றப்ப என்னோடய ட்ரேட் பிளான் நான் வந்து பிளான் பண்ணுவேன். நான் லைவ் வரலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்குது. பட் இது எப்படி வர்றது அப்படிங்கிறதும் தெரியல. லைவ் வரும்போது எப்படி நம்ம டேட்டா ரீட் பண்ண முடியும், எந்த மாதிரி வந்து எஃபெக்டிவாக வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும் சேட்டிங் வரவங்கிட்ட அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ வந்தால் தெரியும். நான் பிளான் பண்ணிகிட்ருக்கிறேன் எந்த மாதிரி பண்ணலான்ட்டு. இல்லைனா டேட்டா அனாலிசிஸ் பேஸ்டு ஒரு எக்ஸல் ஷீட் ஸ்ப்ரெட் ஷீட்டில் வந்து நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் வியூ, டேட்டா அனாலிசிஸ் வியூ ரெண்டையும் வந்து கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு வியூவும் இருக்குது. ஸோ பார்க்கலாம் எப்படி என்ன பிளான், கன்ஃபியூஷன் தான் இருக்குது. ஸோ நாளைக்கு ஓப்பனிங் வச்சு தான் மார்க்கெட் வந்து நம்ம ட்ரேட் பிளான் இருக்கும். 9:15 to 10:15 ரெக்கார்டு நான் அப்டேட் பண்ணுறேன் நாளைக்கு 10:30க்கு. தேங்க்யூ.